தரமான வெட்டிங் ஸ்டைல் மட்டன் பிரியாணி 1/2 கிலோ அளவுக்கு என்னென்ன ரேஷியோவில் செய்யணுன்றதை பார்க்கலாம். ஒரு பிரியாணி பாட் வச்சு 150 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 200 கிராம் வெங்காயம், 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 50 கிராம் அரைச்சி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச மட்டன், உப்பு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்ச மட்டன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தயிர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு 150 கிராம் போல் தக்காளி சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் தக்காளி குழையிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு குழைஞ்சி வந்ததுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1க்கு 1.5 ரேஷியோ தண்ணி. ஸோ சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல்ல காய வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அரிசி இந்த லெவல் வரணும். தண்ணி அரிசி இந்த லெவல் வந்ததும் அந்த தோசைக்கல் மேலே இதை தூக்கி வச்சு மூடி போட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணி 20 மினிட்ஸ் தம்மில் விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான மட்டன்